Solarangam. Title sponsor Prithvi Innerwears. Powered by SVB Cheats India Private Limited. Co-sponsors Deccan Carvel Pumps, Simta Astex, Window, Door and Interior Solutions. Shri Aarti Jewelry, Coimbatore. மீடியாக்கள் அது எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதுலயும் ரொம்ப வெளிப்படுது. இந்த டீப்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஓப்பன் ஸ்டேட் தான். எப்படி பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன 2019 எலெக்ஷனுக்கு முன்னால டைம் மேகசின் ஒரு ஆர்டிகிள் போடுறாங்க. மோடியோட படத்தை போட்டு, மோடி இந்தியாஸ் டிவைடர் இன் சீஃப் அப்படின்னு, இந்தியாவை பிளந்து இருக்கிறவர், இந்தியாவை பகுப்பு செய்தவர், இந்தியாவை வெர்டிக்கலாக அவர் ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மோடியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி டைம் மேகசின் ஒரு குறிப்பிட்ட தலைவரை, ஒரு நாட்டினுடைய தலைவரை இலக்கு வைத்து ரேப்பர் ஆர்டிக்கிள் அவங்க போடுறாங்க, டிவைடர் இன் சீஃப் அப்படின்னு. சரி, ஜெயிச்சிட்டார், ரொம்ப அமோகமாக ஜெயிச்சார். இப்போ டைம் இந்தியாவில் விற்கணும்ல, அடுத்தாப்புல என்ன தெரியுமா செஞ்சாங்க? மே 28, 2019 மே 28 ஆர்டிக்கிள் படம் அட்டப்படத்தோட வருது. மோடி ஹேஸ் யுனைடெட் இந்தியா. மோடி இந்தியாவை மிக சிறப்பாக இணைத்து இருக்கிறார். எப்படி பாருங்க. அதே போல நியூயார்க் டைம்ஸ் எடுத்துப்போம். ஒரு சின்ன உதாரணம். 2021 ஜூலை 1ஆம் தேதி நியூயார்க் டைம்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்தியாவில் கொடுக்குறாங்க. என்னன்னா, டெல்லியை பேஸ் பண்ணி டெல்லியில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தெற்காசிய பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் எங்களுக்கு தேவை. சரி, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்னா என்னென்ன, அவருக்கு என்ன தகுதி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த தகுதியில் ரொம்ப வெளிப்படையாக நியூயார்க் டைம்ஸ் சொன்னது, அவர் ஆன்டி ஹிந்துவாக இருக்கணும், ஆன்டி மோடியாக இருக்கணும். எவ்வளோ வெளிப்படையாக! இதை தாண்டி அது ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன். அது ஏன் என்றால், எதற்காக சொல்லுகிறோம் என்றால், அது ஒரு ஆப்பட் மாதிரி இருந்தது, ஒரு தலையங்க பக்கம் கட்டுற மாதிரி. இவ்வளவு வெளிப்படையாக அவங்க கால் ஃபார் பண்ணுறாங்க. 2022 பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டை சப்மிட் பண்ண போகிறோம். கரெக்டாக 2 நாளைக்கு முன்னால் நியூயார்க் டைம்ஸ் பெகாசஸை கிளப்பி விடுறாங்க. நியூயார்க் டைம்ஸ் பெகாசஸை கிளப்பி விட்டதை உடனே அல் ஜசீரா அவங்க என்னன்னா, இந்த மாதிரி நியூயார்க் டைம்ஸே சொல்லிவிட்டது, இஸ்ரேல்கிட்ட இந்தியா ஆர்ம்ஸ் டீல் பண்ணுறப்போ அதன் பேக்கேஜில் ஒரு பகுதியாக பெகாசிஸ் அப்படிங்கிற ஸ்பைவேரை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி, அது கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு உண்டான பேனல்லாம் போட்டு என்கொயரி பண்ணாங்க. ஒரு 3 அறிவுஜீவிகள் அதுக்காக ரொம்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடினாங்க. கடைசியில் என்னென்னா, எங்களுடைய செல்ஃபோன்லேருந்து எல்லாத்துலேயும் பெகாசிஸ் ஊடுருவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த பேனல் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே பார்த்துருக்கேன். பெகாசஸ் சம்மந்தமாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட். என்னென்னா, இந்த மாதிரி பேனல் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு கட்டளைக்கிணங்க நாங்கள் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த பெகாசஸ் பாதிக்கப்பட்ட இது மொபைல் வச்சுருக்கவங்க யாராவது தகவல் சொல்லுங்க. இது வரைக்கும் யாருமே தகவல் சொல்லலை. இதில் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் புகாரை கொண்டு போனவர்கள் இருக்கார்ல, அந்த அறிவுஜீவிகள், அதில் ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய மிக புகழ்பெற்ற ஆங்கில நாளேட்டினுடைய சேர்மனாக இருந்தவர். யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் உள்பட என்னென்னா, அந்த பேனல், இப்போ நீங்கள் தானே புகார் கொடுத்தீங்க, இப்போ உங்கள் மொபைலில் பெகாசிஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல, உங்கள் மொபைலை சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்டால், புகார் கொடுத்த அறிவுஜீவிகளில் ஒருவர் கூட தங்களுடைய மொபைலை சப்மிட் பண்ணவே இல்லை. எப்படி? இந்த விதமாக ஒவ்வொரு இடத்திலும் இதை வச்சுட்டு உடனே அந்த பார்லிமெண்ட் செஷன் முழுக்க அவர்கள் முடக்கினார்கள். இந்த விதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். சரி, ஒரு மத ரீதியாக எப்படி செயல்படுறாங்க? ஒரு சின்ன உதாரணம் இங்கே எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஜாகிர் நாயக் எப்படிப்பட்டவர்னு தெரியும். அவர் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு துணை போகிறவர், அத்தனை பேருக்கு தெரியும். 2010 ரொம்ப ஓப்பனாக ஜாகிர் நாயக் சொல்லுகிறார், எவரி முஸ்லீம் ஷுட் பி எ டெரரிஸ்ட். ஒவ்வொரு முஸ்லீமும் பயங்கரவாதியாக இருக்க வேண்டும், இருக்க கடமைப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். இது எப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், அந்த இயரை 2010 சொல்லுகிறார். 2011 ஜாகிர் நாயக்குடைய இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் 50 லட்சம் ரூபாயை சோனியா காந்தி தலைமையிலான ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக தருகிறது. எப்படி பாருங்க, இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, என்ஜிஓஸ் எல்லாமே நன்கொடை வாங்கித்தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு என்ஜிஓ இன்னொரு என்ஜிஓக்கு நன்கொடை கொடுத்தது வரலாற்றிலேயே தான் முதல் 50 லட்சம் ரூபாய். திடீர்னு காங்கிரஸுக்கு ஒரு ஞானோதயம். 2016 ஜூலை 1 அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நன்கொடை 50 லட்சத்தை, அதாவது 5 வருஷம் கழிச்சு ஜாகிர் நாயக் இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் திருப்பி கொடுத்து விடுகிறது. என்ன ஆச்சு அப்படின்னா,
இந்த 2016 ஜூலை 1ஆம் தேதி டாக்கால இருக்கக்கூடிய குல்ஷன் தானா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய சொபிஸ்டிகேட்டட் பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய முஜாஹிதீன் பங்களாதேஷ் அப்படிங்கிற இஸ்லாமிய பயங்கரவாத குழு திடீர் தாக்குதல் நடத்துகிறது. 20 பேர் செத்து போகிறாங்க. இந்த 20 பேரில் 18 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள். பங்களாதேஷ் போலீஸ் என்கொயரி பண்ணுது. சில பயங்கரவாதிகளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பயங்கரவாதிகள்கிட்ட என்கொயரி பண்ணால் அவன் சொல்கிறான், நாங்கள் வந்து ஜாகிர் நாயக்குடைய பேச்சை கேட்டு அதால் தூண்டப்பட்டு இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டோம். இது பேப்பரில் ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகுது. பேப்பரில் ஃப்ளாஷ் ஆனது திடீர்னு காங்கிரஸ் முழித்து கொண்டது. ஆகா, 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆள்கிட்ட தானே கை நீட்டி நம்ம பணத்தை வாங்கினோம், இப்போ திடீர்னு காங்கிரஸ் இந்த பயங்கரவாதியிடமே பணம் பெற்றிருக்குன்னு யாரா சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த 50 லட்சத்தை காங்கிரஸ் திருப்பி தந்தது. என்ன விதமான நெக்ஸஸ்ங்கிறப்பா. நீங்கள் வந்து வடகிழக்கில் பல மிஷினரிஸுடைய செயல்பாடுகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த மிஷினரிஸ் இன்னைக்கு என்ன விதமாக ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க, அதை வந்து எஜுகேஷனாகவே எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். இப்போ இந்திய சுதந்திர போராட்ட டயத்தில் சுதந்திர உணர்வை ஊட்டுவதற்கு பகவத்கீதையிலேருந்து பல சாராம்சத்தை எடுத்து திலகர் வந்து கீதா ரகசியம்னு எழுதினார். அதே போல் கணேஷ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது மூலமாக சுதந்திர உணர்வை ஊட்டினார். பாஞ்சாலி சபதத்தின் மூலமாக சுதந்திர உணர்வு பாரதியார் ஊட்டினார்ல, அது போல இப்போ அங்கங்கே இந்த பிரிவினைவாத சக்திகள் இருக்குல்ல, இந்த பிரிவினைவாத சக்திகளை வந்து சுதந்திர போராட்டத்துக்கான போராளிகள்னு குளோரிஃபை பண்ணி இது ஆன்ம ஈடேற்றம் என்பது இந்த மண்ணிலிருந்து விடுதலை பெறுவது அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி விவிலியத்தை வேற ஒரு விதமாக டிசைன் பண்ணி அதுக்குன்னே ஒரு தனி தொகுப்பை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு தனி பேர் உண்டு. அதுக்கு பெயர் என்ன தெரியுமா? லிபரேஷன் தியாலஜின்னு பேர், விடுதலை இறையியல்னு பேர். இந்த விடுதலை இறையியலை நார்த் ஈஸ்ட்ல பல்வேறு மிஷினரிஸ் பாடமாகவே போதித்து வருகிறது. இதில் படிக்கிறது என்னன்னா, இந்த பிரிவினைவாதத்தை ஜஸ்டிஃபை பண்றது, அந்த பிரிவினைவாதத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சமய ரீதியான ஆங்கிளை கொடுக்கிறது, அதன் மூலமாக செய்வது. சொல் அரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னர்வியர்ஸ். பவர்ட் பை SVB Cheats India Private Limited. Co-sponsors Deccan Carvel Pumps, Simta Astex, Window, Door and Interior Solutions, Shri Aarti Jewellery, Coimbatore.